கலைஞர் பத்திரிகையாளர், அண்ணா பத்திரிகையாளர், அவரெல்லாம் அப்படி நடுநிலையை வெளியிட்டாங்களா? டேய், அவங்க எல்லாருமே அவங்களுடைய கொள்கை சார்ந்த பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாங்கடா. பாரதியார் கொண்டு அவருடைய கொள்கை சார்ந்த பத்திரிகை நடத்திருந்தாங்க. அதான்டா பத்திரிகை துறை. கொள்கை சார்ந்து இயங்குறதான் பத்திரிகை துறை. இப்ப ஃபெலிக்ஸ் இயங்குறாருல, அவருக்கும் ஒரு கொள்கையை உட்கொண்டுட்டாருல, தாவேக்கான்ற ஒரு கொள்கை. அப்ப அவர் நடுநிலை வரமாட்டாரு. அவர் வரமாட்டாரு. ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்கும். கொள்கை சார்ந்துதான் பத்திரிகையாளர்கள் இயங்குவாங்க. சும்மா நீங்க கொடுங்க நான் வாங்கிக்கிறேன், நீங்க கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றலாம் இல்லை. நம்ம ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜுக்கு தான் அந்த மாதிரிலாம் ஆளுங்க கிடைப்பாங்க. கரூர்ல நீங்க அங்க இருந்தீங்கன்னு சொல்றதுக்கு ஐஆர்எஸ் அதிகாரி ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூக்கு 5 லட்சம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஒரு தகவலுக்காக சொல்றேன். அதாவது கரூர்ல ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அந்த சம்பவ இடத்துல இருந்தார் அப்படின்னு ஒரு பதிவு பண்றதுக்காக ஒரு இன்டர்வியூ செட்டப். நீங்க அங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு 5 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இல்லை, நமக்கு வந்து தகவல் தானே, அடிச்சு விட வேண்டியதா, கரெக்டா சொல்லுவோம். அந்த அண்ணன் வேற நமக்கு ரொம்ப க்ளோஸ் வேற. இதை பார்த்தாருன்னா வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஆனால் எனக்கு தகவல் வந்துச்சு, நான் சொல்லிட்டேன். இல்லைன்னா மறுப்புனா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க, நான் கேட்குறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு. மேலும் அந்த ஃபார்ம் அந்த விருப்பமனு ஃபார்ம் வந்து ஒரு ஃபார்ம் 100 ரூபா கொடுத்து அந்த ஃபார்மை வாங்குறதுக்காக அப்பாவி தொண்டர்கள், நான் சொன்ன மாதிரி பஸ்ஸு, பைக்கு, காரு எதையோ பிடிச்சி ட்ரெயின்லேருந்து பிடிச்சி வந்து வாங்கியிருக்கான். 100 × 3000 கணக்கு போட்டால் 3 லட்சத்தை புஷி புளுக்குன்னு முடிங்கிட்டாப்புல முடிஞ்சு.